வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு எப்போ vlogging கேமரா எடுத்து ஆன் பண்ணியே பல மாசம் ஆச்சு. கடைசியா பிரைடல் புக்கிங் ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க வெளியே போனாலும் அதுக்கு மேல vlogலாம் நான் ரொம்ப எடிட் பண்றது இல்லை அப்படின்ட்டு நான் vlogging கேமராவே எடுத்துட்டு போறது இல்லை. ஸோ இன்னைக்கு குடும்பமா சேர்ந்து டிஃப்ரெண்டா ஒன்று பண்ண போறோம். அதுக்காக தான் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlogsலாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய். இந்த சம்மர்ல சன்ஸ்கிரீனை நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மார்க்கெட்ல எல்லா சன்ஸ்கிரீனும் $699, $799, $899 இருந்தா நம்ம எப்படி பட்ஜெட்ல வாங்க முடியும்? அதுக்கு தான் டாக்டர் ஷெட்ஸ்ல இருந்து இந்த சன்ஸ்கிரீன் ரேஞ்ச் $499 கொடுக்குறாங்க. இதெல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார்முலேட் பண்ண சன்ஸ்கிரீன்ஸ். அது மட்டும் இல்லாம இது உங்களை சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸையும் டார்கெட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். நான் சஜஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் ஷெட்டோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன் தான். இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். அண்ட் நான் இன்னைக்கு காட்ட போற எல்லா சன்ஸ்கிரீனும் ஒயிட் கேஸ்டே கொடுக்காது. இதுல இருக்க செரமைட் நம்மளோட ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மட்டும் இல்லாம விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனா இருக்கும். இது SPF 50 PA+++ அண்ட் UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கி நல்லா க்ளோயியா கொடுக்கும். அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த டாக்டர் ஷெட்டோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒயிட் கேஸ்ட் கிடையாது, சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனா இதுல ஹல்தி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்கின் க்ளோ நல்லா கொடுக்கும். ஹைலரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். என்னதான் இந்த வெயில் சம்மர் இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்தி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் சன்ல ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்க ஸ்கின் டேமேஜ் இது ரிப்பேர் பண்ணும். அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ற சன்ஸ்கிரீன் டாக்டர் ஷெட்ல இருந்து சென்டெல்லா அண்ட் நயசினமைட் சன்ஸ்கிரீன் தான். இது ஆயிலியா இருக்காது, கிரீசியா இருக்காது. அண்ட் இது ஒரு மேட் சன்ஸ்கிரீன். ஒரு மாதிரி இந்த கிளாசி ஃபினிஷ் கூட எனக்கு வேணாம், மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி கூட வேணாம், எனக்கு மேட்டா வேணும்னா நீங்க இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். இதுல எக்ஸஸ் ஆயில கண்ட்ரோல் பண்ணும். இதுல போட்டன்டான சென்டலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கறனால சென்சிட்டிவ் ஸ்கின்னை நல்லா சூதிங்கா வச்சுக்கும். நம்ம ஸ்கின்ல இது அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது அண்ட் ஒயிட் கேஸ்டும் கொடுக்காது. உங்களுக்கு இந்த சன்ஸ்கிரீன் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தேன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. மேவல் 2024 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது டாக்டர் ஷெட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா, அது மாய்ஸ்சரைசர் ஃபுல்லா போட்டிருக்கேன். கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஆர் கேம் கெஃபே இருக்கு இல்லையா, அண்ணா நகர்ல, அங்க போறோம். கேமுக்கு இந்த மாதிரி கேமிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே மால் போனா இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ் அதெல்லாம் போவோம். இவனுக்கு இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு நேற்று அந்த ஐடியா சொன்னோடனே அவர் செம்ம குஷி, ஒரே எக்ஸைட்மெண்ட்ல துள்ளி குதிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதனால அங்க போறது. இது நம்ம ஏர்லியா கிளம்பி இருக்கணும். என்னாச்சுன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூக்கம் இல்லை. ஆல்ரெடி நம்ம இன்னும் சிக்காதான் இருக்கும். இந்த இது கூட அழியல, அந்த ட்ரிப்ஸ் போட்டது அது கூட இன்னும் போல, இன்னும் பாடி ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. பட் ஆனா ஃபுல் நைட்டு தூங்கவே ஸ்லீப்லெஸ்ஸா இருந்ததுனால இப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு மாதிரி இது தூங்கவே இல்லைன்னா ஒரு மாதிரி கிராகியா ஒரு மாதிரி இருக்கும்ல, அது என்னது ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயோ இப்படியே இருந்தா போட்டுரும் போல நல்லா சிவியரா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டேன். ஒரு 2 hours தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன். நல்ல டீப் ஸ்லீப். போய் எந்திரிச்சேன். அப்பயும் இதாகல. ஃப்ரூட் சாப்பிட்டேன், காஃபி குடிச்சேன். இன்னும் லைட்டா இதுவா இருக்கு. ஸோ அதனால அம்மா கிட்ட லஞ்ச் மட்டும் தயிர் சாதமும் வாழைக்காய் சிப்ஸும் கேட்டேன். ஏன் வாழைக்காய் சிப்ஸ்னா எனக்கு இப்போ இந்த டேஸ்ட் தான், இந்த உப்பு இதுல அதிகமா இருக்குல்ல, இதுதான் எனக்கு தெரியுது வாயில. வேற எது சாப்பிட்டாலும் அவ்வளவா தெரியல. ஸோ அதனால சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அங்கே போய் நல்லா ஆடிட்டு அங்கேருந்து லா கபானா டேபிள் புக் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கேங்காக போகும்போது எனக்கு அந்த இடம் போகணும்னு ஆசையாக இருந்தது. சரி ஓகே அப்போ அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பார்த்தா லாஸ்ட் மினிட்ல டேபிள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அப்படியே இந்த விஆர் கேம் கெஃபேல இருந்து அங்கே 10 minutes தான். அங்கேருந்து அப்படியே அங்கே டின்னர் போகிற மாதிரி இன்னைக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் நம்ம திருப்பி விளாக்லாம் எடுக்கலாம். விளாக்லாம் எடுக்கணும்னா ஏதாவது நான் பண்ணணும். ஸோ அதனால ஒரு மோட்டிவேஷனல் புஷ்ஷாக இருக்கும்ன்றதுக்காக கேமரா எடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நான் ரெடி ஆகும்போது வீடியோவில் காட்டுறேன் எப்படி ரெடி ஆக போறேன்னு. நான் இன்னைக்கு லென்ஸ் வைக்க போறதில்ல. ஏன்னா அங்கே அந்த இதெல்லாம் மாட்டுவாங்கல்ல,
நான் ஆடுவேனான்னு தெரியல. பட் மாட்டினா எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, இன்னும் இதுவாயிரும்ன்ற ரீசனுக்காக நான் லென்ஸ் வைக்காம அப்படியே ரொம்ப மினிமலாக எப்பயுமே போடுற மாதிரி போட்டுக்க போகிறேன். சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன். ரெடி ஆகிட்டேன். நான் எதுவுமே கன்சீலரோ எதுவுமே போடலை. கண்ணு கீழே மட்டும் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஹைலைட் போட்டிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக போட்டேன், அதுவே எனக்கு ஓவராக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்டு இயரிங் மாற்றியாச்சு. நான் ட்ரெஸ்ஸு கட்டவா? இந்த பேண்ட்டு, இந்த டாப் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேண்ட்டு கண்டுபிடிச்சி. இன்றைக்கி தான் டேகை கட் பண்ணேன், அதனால் இது போட்டாச்சு. கரெக்டாக எல்லோ கலரே மேட்ச் ஆயிடுச்சு. அது சேம் மேட்சிங் கிளிப்பும் கிடச்சிருச்சு. Our hearts beat to the city streets. We began to feel the fire. எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து விக்கி வந்து காலேஜ்லேருந்து டேரெக்டாக அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம 4 பேர் போயிட்டு அங்கே அவனை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே அங்கே போயிட்டு எதுவும் ரூம் மாதிரி ஸ்லாட் புக் பண்ணுமா தெரியல, நீ போய் விசாரி அப்படின்ட்டு அவனை போக சொன்னேன். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் தான் அவனும் அங்கே ரீச் ஆனான். Tall buildings as the chemicals they take us higher. Nights young. எங்கடா போற? As she puts her hand in mine. We wanna chase the night. Wanna dance to the light. எனக்கு இதுக்கு காரில் வந்ததுக்கே வந்து லைட்டாக ஒரு மாதிரி டிஸியாக ஒரு மாதிரி இருந்தது திருப்பி உடம்பு. அதனால் அப்படியே சாஞ்சு ஓரமாக அமைதியாக நின்னேன். என்னடா இது கேம் உள்ளெல்லாம் விளையாட போனால் அந்த லைட்ஸ்லாம் ஓவராக இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நின்னேன். பாருங்களேன் என்ன பண்ண. நம்ம வந்து வீக் டேயில் போயிருந்தோம். ஸோ அங்கே யாருமே இல்லை, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே ப்ரைவேட்டாக நமக்குன்னு அதை வந்து செட் பண்ண மாதிரியே இருந்தது. அங்கே போனோடனே வந்து அவங்க என்னென்ன மெனு, என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்லாட்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களான்னு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவே குரூப்பாக கேங்காக இல்லைனா இந்த மாதிரி ஃபேமிலியோட போகும்போது 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் சேர்ந்து குரூப்பாக விளாட்ற விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் வந்து கேட்டிருந்தோம். அது வந்து உள்ளே செட்டப் பண்ணுற வரைக்கும் வெளியே வந்து இந்த கேம் விளாடுங்க அப்படின்ட்டு ப்ளே ஸ்டேஷன் வந்து கொடுத்தாங்க. அது வந்து வீக் டேயில் போனீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் ஸ்லாட் கிடைக்கும். வீக்கெண்டுனா 45 மினிட்ஸ் தான். என் தம்பி வந்து பிஎஸ்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல, அவன் எடுத்தோடனே வந்து WWE தான் போட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் விளையாடிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சுது. வேறு கேம் விளையாடலாமா இப்போ? வேறு கேம் விளையாடலாமா இப்போ? அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி குட்டி பசங்களோட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, ஏதாவது நல்லா இன்னும் WWE வந்து உடனே போர் அடிச்சிருது அவனுக்கு. நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்க ரேஸு அந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்லுங்கள். அண்ட் அங்கேயே வந்து ஒரு குட்டி கெஃபே மாதிரியும் இருக்குது உள்ள. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். From the sky, just two hearts running wild. Never sleep, never stop. As we shout from the top, we're gonna be two hearts running wild. உள்ளே வந்து டோட்டலாக வேறு வைப் மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக உங்களுக்கு கலர் கலராக லைட்டு அண்ட் சாங் பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வெளியே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மைண்டு வந்து நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தது. எனக்கு அந்த டைமுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். என்னமோ வேறு ஒரு டிமென்ஷன் உள்ளே வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அப்போ தான் வந்து என்னைய கூப்பிட்டுட்டு இன்னொரு விஆர் கேம் மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பக்கத்துலேயே தான் இருந்தது. அது வந்து ஆனால் செட்டப் பண்ணுறதுக்கும் அது ஆன் ஆகலை, இல்லை ஒர்க் ஆகலை என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இன்னொன்று இது கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து அந்த நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். வீடியோஸ்லலாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க.
அந்த இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி குடுத்துருந்தாங்க. இது ஐ திங்க் 200 என்னமோ இந்த இது 200 250 எனக்கு தெரியல. அந்த ஸ்லாட்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்ததுனால இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி குடுத்தாங்க. ஆண்டி பாய் பாய் சொல்லு. ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்ல நின்னு நம்ம நடந்து போற மாரி இருக்கும். இதுவே வந்து இதுலயே ஹாரர் இதெல்லாம் கொஞ்சம் வேற வேற மாரி இருந்தது. அதெல்லாம் வந்து நல்ல வேளை அதெல்லாம் நான் தாங்கியிருப்பேனான்னு தெரியலையே! இதுலயே வந்து நான் என்ன ஆனேன்னு பாருங்க. நான் ரொம்ப அந்த கேம்க்குள்ள போயிடுவேன். நீங்க பாருங்க. நல்லா ஃபன்னியா இருக்கும். ஆமா இங்க வரைக்கும் ஓடியார போறா. கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஹாய் வாங்க வாங்க வாங்க. அச்சச்சோ ஆத்தி தைரியசாலி தனியா விட்டுருங்க. கொஞ்ச நேரம் தான் டைம் அதுக்குள்ளே இன்னொரு பேராஷூட் ஷிஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க. ஒரு ஸ்டெப் உள்ள வைங்க. நேராக பாருங்க. நீங்க வந்து பேராஷூட் ஃபயர் ஆகுதா? ரைட் சைடில் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஜஸ்ட் சே ஹாய். என்ன பண்ணலையே அவங்க? ஹாய். ஓகே நேராக பாருங்க. லாஸ்ட் ஆயிடுச்சா? சரி சேஃப்டி அப்படிதான் சொல்லிட்டு பாருங்க. அது முடிச்ச உடனே உள்ள குரூப்பா விளையாடுற கேம் வந்து செட்டப் பண்ணியாச்சு. உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்க உள்ள போயிட்டோம். Do not shut unnecessarily. Do not shut other players. Hey, you get over there and assess the situation. It looks to be very dangerous, soldiers. வெளியில வந்துட்டோம். கீழே அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம் ப்ளீஸ். ஏமேஷ் கிளம்பிட்டான். ஏம் ரெடியா? ஆர் யூ ரெடி? ஏம் ஓடக்கூடாதான். நான் வீடியோ ஷூட் பண்ணா நீ என்ன ஷூட் பண்ற?
இவங்க குடுக்குற செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிஜமாலே வாருக்கு போற மாரி அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வெயிட்டா அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாரி தான் இருந்தது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு வாட்டி நம்மளுக்கு ஹெட்செட் அந்த கியர்ஸ்லாம் குடுக்கும்போது, அவங்க நல்லா கிளீன் பண்ணி தொடச்சுட்டு அந்த மாரி தான் குடுக்குறாங்க. இதுவே அவங்க வந்து செக் பண்றதுக்கு அவங்க கண்ல வச்சு பார்த்தாலும் உடனே தொடச்சுட்டு தான் நம்ம கையில குடுக்குறாங்க. அது நான் ஒண்ணு நோட் பண்ணேன். நல்ல விஷயம் தான். ஸோ இதுல வந்து ஒரு ஒரு கார்னர்ல வந்து பிளேயர்ஸ நிக்க வச்சுடுறாங்க. அங்கருந்து கேம்ல வந்து கனெக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கா ஹெட் கியர் எல்லாமே மாட்டி விட்டாங்க. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெப்பிங்க்கே ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி ஆச்சு. 10 டூ 15 மினிட்ஸ் போல. ஒரு மாரி டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. பட் ஆனா கேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் கேமே. கேமுக்கு ப்ரெப்பே வந்து ஒரு 15 நிமிஷம் ஓடிருச்சு. என்ன மண்டைய மறந்துச்சு. Yeah, the morning is the afternoon. We lay awake in bed. எப்படி பிடிக்கணும்? எக்ஸ்ட்ரா கிளாஸ் தெரியல ஓகேவா நீ பேசுறது சவுண்டா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போங்க வால் வருதா இதை தாண்டி போயிடக்கூடாது சரி ஓகே வெயிட் பண்ண அவங்கள்ட்ட பேசணும் ஓகேவா ஆப்போசிட் ஆர்டர் ஓகேவா ஓகே புரிச்சு வரலாம் ஹெலிகாப்டர் போவாதா நீங்க வந்தீங்கன்னா போய் எட்டி பாருங்க நல்லா இருக்கும் கப்பல் போட்டுக்கலாம் சுற்றி பாருங்க பஸ் ஓகே பை செல்ஃபி வாங்குறது போ வா ஓடாத வா. ரெடியா இருக்கு எத்தனை நிமிஷம் போனது
எப்போ ஒன்று டைம் இங்க பாரு லெஃப்ட்ல திரும்பி இங்க பாரு இதனால எக்ஸெட்ரா தெரியல இரு நான் அப்படியே டாக்டர் அவரை டாக்டர் கூப்பிடுறாங்க அவர் ஹெல்த் இருக்கா ஓகே அது கொரோனா பார்த்துக்கோங்க ஓகேவா சுத்தி பாக்ஸ் சொல்லுங்க ஆமா அவரை யாராவது ஒருத்தர் பார்த்துக்கோங்க அவர் ஹெல்த் கொரோனா ஓகே நீங்க பேசிக்கோங்க நீங்க கொஞ்சம் அண்ட் கேம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இது நம்ம மெமரிஸ்க்காக இந்த மாதிரி நிற்க வச்சு இப்போ பார்க்க நல்லா ஃபன்னியாக இருக்குது. அப்போ வந்து என்னமோ எங்களை நாங்கள் இன்னும் ஹெட் கியர்லாம் கலட்டவே இல்லை, அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த இதில் இது பாருங்கள், நான் என்ன ஹைட்டில் இருக்கேன், நான் அந்த கேமில் இருக்கலே குள்ளமான பீஸு. நான் என் தம்பிங்க 2 பேரையும் மேலே நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப கீழே இருந்தேன். ஸோ எனக்கு வர பக்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக பெரிய சைஸாக வேறு இருந்தது. அது ஒன்று அப்படி மாட்டிக்கிட்டேன். ஸோ வெளியே வந்து ஹேம் வந்து திருப்பி WWE வந்து கண்டினியூ பண்ணான். அவங்க வந்து பிரேக் எடுத்து கூட விளாட்லாம் அப்படின்னாங்க. அதனால் உள்ளே முடிச்சுட்டு அவனை திருப்பி அந்த பிஎஸ்ல உட்கார வச்சுட்டு விக்கிக்கும் வந்து இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இவனுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா, இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கான். என்னமோ வந்து ரோட்டில் நடந்து போகிற மாதிரி. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பயந்து தான் போனேன். அந்த டைமில் வந்து நாங்கள் இந்த சைடில் வந்து போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அந்த மெனு வேறு பக்கத்துலேயே இருந்ததா, அதனால் பெரிய பெரிய சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் வாங்கினோம். எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் ப்ரைஸும் வந்து 200 கிட்ட தான். அரவுண்டு 7 ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்தாங்க. வேற லெவல் டேஸ்ட்டு. பயங்கரமாக இருந்தது. காரம் இல்லை, பட் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதுக்கடுத்து ஒரு வாரம் அப்புறம் ஐயோ எனக்கு திருப்பி அதை சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஆர்டர் பண்ணல, ஏன்னா அடுத்து நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்ட்டு. அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பில் பே பண்ணிட்டு அங்கே சுற்றி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ரீல்ஸ்க்கு வந்து அழகான வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அங்கே ஃபுல்லாகவே இருந்தது. ஏதோ இந்த சின்ன பையனுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தது. இவனுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் போகிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எப்படியோ கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து ஹாப்பியாக கூட்டிகிட்டு போயாச்சு. அடுத்து அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம வந்து லாக்கபானா. பட் ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் அவ்வளோவா மோசமாக இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. Laugh so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night
வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரையராகவே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் முன்னாடியே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்குல்ல அதுதான் ஆக்சுவலி இங்கே வந்து நான் சாரோட கிளாஸ்க்காக வந்தேன். இப்போ நம்ம வந்து அஃபிஷியலாக அங்கே ரூஃப் டாப் டைனிங்க்கு போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக இந்த மாதிரி ஃபைன் டைனிங் கூட்டிகிட்டு போகணும் இவங்களுக்கும் இந்த மாதிரி நம்மலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை. பட் ஆனால் நிறைய வாட்டி வந்து இதுக்கெலாம் பட்ஜெட் இருக்குமா, இந்த தாஜ் ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகணும், ஐடிசி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் எனக்கு. பட் ஆனால் ஒருத்தருக்கே வந்து 3500 ப்ளஸ் டேக்ஸ்னால் 4000 ஆகிடும். ஒருத்தருக்கு 4000னா எங்கள் ஃபேமிலி வந்து 5 பேர் என்ன ஆகும் பாருங்கள் அப்படின்ட்டு நான் வந்து ஓகே. பட் ஆனால் ஃபைன் டைனிங் காட்டணும், ஆனால் எப்படி காட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து ஜொமேட்டோவில் ஒரு ஆஃபர் வேறு போயிட்டு இருந்தது. அதனால் டேபிள் புக் பண்ணி ப்ரையராக ஒரு ஐ திங்க் ஒரு 100 ருபீஸ் என்னமோ நான் வந்து புக் பண்ணுறதுக்காக நான் பே பண்ணேன். அதை நம்ம வந்து ஃபைனலாக நம்ம பில் பே பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்ததே இல்லை. அன்றைக்கி டேவே வந்து வித்தியாசமாக சென்னை உள்ளே தான் இருக்கும், ஆனாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து உள்ளே போகும்போது கேமராவில் எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே வீடியோ அலௌட் இல்லை, ஃபோனில் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை சுற்றி இந்த மாதிரி குட்டியாக தண்ணி ஓடும். அண்டு உங்களுக்கு வைபே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேலே இன்னும் ஒரு ரூஃப் டாப் இருந்தது, அங்கே வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. Pulls us from the sky, just two hearts running wild. ஃபஸ்ட்டு வந்து அம்மா பிரியாணி வாங்கியிருந்தாங்க. ஆம்லேட் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அது பிரியாணியா அப்படின்றதே தெரியல. அண்ட் நான் டேஸ்ட் பண்ணல. டேடியும் அம்மாவும் தான் ஷேர் பண்ணாங்க. பயங்கர ரிச்சாக இருந்துச்சாம். உடனே ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி ஃபுல்லாக பட்டரு அந்த மாதிரி இருந்ததாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக தி பெஸ்ட் பிரியாணி அப்படின்னாங்க. அதுவும் வந்து பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு வந்த டிஷ்ஷே வந்து ஹிட் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து எனக்கு வந்தது. நான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பாஸ்தா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா. சிக்கன் வந்து ஆட் ஆன் பண்ணியிருந்தேன். ஹேமுக்கு வந்து மார்கரிட்டா பீட்சா மாதிரி கேட்டான். அதனால் அது வந்து அவனுக்கு வந்துருச்சு. நான் என்னோட பாஸ்தா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. என்னன்னா பயங்கர ரிச்சாக க்ரீமியாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒருத்தர் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததில்ல, ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் எனக்கு உள்ளே இறங்குச்சு. ஃபுல்லாலாம் என்னால் சாப்பிட முடியல. ஈவினிங் டைமில் போனதுனால உங்களுக்கு சுற்றி அதோட லொக்கேஷனே வந்து சிட்டி வியூ, சிட்டி லைட்ஸ்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாப்பியான ஒரு ஈவினிங். எல்லாரும் மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது டோட்டலாக பில் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க. இன்னும் ஒரு டிஷ்ஷு வரல. விக்கிக்கு ஆர்டர் பண்ணது ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அவனுக்கு வந்து சிக்கன் கிரில்டு பிளாட்டர் மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதில் பிளாட்டர்னு மென்ஷன் பண்ணல, சிக்கன் கிரில் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் பிளாட்டர் மாதிரி வந்தது. அதுலேயே வந்து நூடுல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. மத்த டிஷ்ஷ கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு சரியில்ல. லைக் என்ன சொல்றது? அந்த அளவுக்கு புடிக்கல எங்களுக்கு. பட் ஆனாலும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாரி ஒரு ஃபைன் டைனிங் எல்லாருக்கும் இத்தனை டிஷ் ஆர்டர் பண்ணி எவ்வளோ பில் வந்துச்சுன்னா 1600 பே பண்ணேன். ஒருத்தருக்கு வந்து 350 அந்த மாரி தான். விச் இஸ் வெரி குட். எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 1600 நான் பே பண்ணேன். இதுவே வந்து நான் வீட்ல இருந்துட்டு நான் Zomatoல ஆர்டர் பண்றேன்னா கூட 1500, 1800 அதெல்லாம் வரும். பட் ஆனால் இவ்வளோ தூரம் போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரூஃப் டாப் டைனிங்கில் 5 ஸ்டார் ஹோட்டலில் 1600 நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லையே அப்படின்னு எங்கள் டேடி வந்து இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்கிற ஆள். அவரே வந்து அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னார். நான் எங்கே இருந்தாலும் வெளியே போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு தான் என்னோட ஹேண்ட் பேக்கோ என்னோட பேக்கோ க்யூட்டாக எது எடுத்துகிட்டு போகிறோன்னு என் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் தூக்கிட்டு வருவாங்க. அண்டு அதோட ஃபேமிலி அவுட்டிங் டே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியல இந்த vlog எப்படி இருக்குன்னு. இது நான் ரொம்ப நாளாக வந்து போடணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சு எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு டார்க்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஐ வாஸ் டூயிங் எவ்ரிதிங் இன் மை பவர் டு பிரிங் மீ அவுட் ஃப்ரம் தட். அதில் ஒரு நாள் தான் இது. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.